பார்த்துட முடியும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னும் மக்கள்கிட்ட போகும்போது அடுத்தடுத்த மாநாடுகள், அடுத்தடுத்த மண்டல மாநாடு, அடுத்தடுத்த டூரு, நிச்சயமாக டெல்டா விவசாயிகளை போய் பார்ப்பார், வெங்கவயல் போகிறதா ஒரு பிளான் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் போகும்போது மக்கள் ஆதரவு அவருக்கு கூடுவதற்கான. வெங்கவயல் போகிறதுல எப்படி சார் மக்கள் ஆதரவு? ஏன்னா அது கவர்மெண்ட் இது கொடுத்துட்டாங்க, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, அவங்களே செஞ்சதாக சொல்லிட்டாங்க. இன்னொன்று ஒரு சின்ன ஊர், எவ்வளோ இல்லைங்க, அது வேங்கவயல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தோடைய ஒரு அடையாளம். அது இன்னைக்கு டிவிக்கு யாரை டார்கெட் பண்ணுறாங்க, எந்த ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்றத நம்ம மெயின் ஓட்டர்ஸாக யாரை டார்கெட் பண்ணாங்க, தலித், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இந்த ஓட்டை நம்ம பிடிச்சிடணும். இதுதான் வாக்களிக்கிறதுலே அதிகமான நம்பர்ஸாக தலித் மக்களும் இருக்காங்க, ஒரு பெரும்பான்மையான சமூகமாக இங்கே இருக்கிறாங்க. விஜய்க்கு பேசிக்காகவே ரசிகர்களும் அந்த சமூகத்தில் அதிகமாகவே இருக்காங்க. இதை மெயின் டார்கெட்டாக வைக்கிறாங்க. இவங்க இன்னைக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் முதல் தீர்மானமே இஸ்லாமியர்கள் வக்போர்டை பற்றியான தீர்மானம். அப்போ இன்னைக்கு பை டிஃபால்ட்டாக பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னு இருந்துச்சுங்களேன், இந்த ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகாது. இதுவரையும் டிஃபால்ட்டாக அது கண்ணை மூடிட்டு அந்த ஓட்டு எங்கே போகுது, டிஎம்கேக்கு போகுது. இப்போ அதை ஃபஸ்ட்டு அது 18% ஓட்டு அப்படின்றது ஆதவ் அர்ஜுனுடைய கணக்கு. 18%. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.